ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பாலிட்டி ரிலேட்டடான கண்டென்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அட்டவணையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டெய்லி பாலிட்டி ரிலேட்டட் கண்டென்ட்டும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோக்களில் பாலிட்டி ரிலேட்டடான சிலபஸ் ஓரியன்ட் கண்டென்ட் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்திய அரசியலமைப்பு தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா 8 அட்டவணை மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 12 அட்டவணை இருக்குது. அட்டவணை 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களுடைய பெயர் மற்றும் எல்லைகள் குறித்த விளக்கம் தான் இருக்கும். அடுத்து அட்டவணை 2 ஊதியங்கள் தொடர்பான கண்டென்ட் இருக்கும். ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, ஆளுநர், மக்களவை சபாநாயகர், துணை சபாநாயகர், ராஜ்யசபை தலைவர்கள், துணைத் தலைவர், சட்ட மேலவை தலைவர், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்ற நீதிபதிகளுடைய ஊதியங்கள் தொடர்பானது தான் அட்டவணை 2. அடுத்து அட்டவணை 3 பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம். அதாவது மத்திய அமைச்சர்கள் பதவி ஏற்கும்போது பதவி பிரமாணம் பண்ணுவாங்க இல்லையா, அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். அடுத்தது 4வது அட்டவணை மாநிலங்களவை இடங்களை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஒதுக்கீடு செய்தல். அடுத்து 5 அட்டவணை பகுதிகள், அதாவது பழங்குடி பகுதிகளுடைய நிர்வாகம் குறித்தது தான் 5. அடுத்தது 6வது அட்டவணை பழங்குடியின பகுதிகளின் நிர்வாகம். ஆல்ரெடி 5th அட்டவணையில் பழங்குடியின பகுதிகளுடைய நிர்வாகம் பார்த்துருப்போம். இது ஸ்பெசிஃபிக்காக அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரமுக்கு மட்டும் அங்கே உள்ள பழங்குடியின பகுதிகளுடைய நிர்வாகம் குறித்தது தான் அட்டவணை 6. அடுத்து அட்டவணை 7 மத்திய மாநில அதிகார பகிர்வு. 3 வகை பட்டியல்கள் இருக்கும். நம்ம புக்கில் பார்த்திங்கன்னா மத்திய பட்டியல் ஸ்டார்டிங்கில் 97, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100 இருக்குது. மாநில பட்டியல் ஆரம்பத்தில் 66, தற்போது 61 இருக்குது. பொதுப்பட்டியலில் ஆரம்பத்தில் 47 தான் இருந்தது, இப்போது 52 இருக்குது. ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் மத்திய பட்டியலில் 98, மாநில பட்டியல் 59, பொதுப்பட்டியல் 52. அடுத்தது அட்டவணை 8 ரொம்ப முக்கியமானது, அங்கீகரிக்கப்பட்ட 22 மொழிகள் பற்றியது. இதில் நிறைய சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. 21வது சட்ட திருத்தம், அதாவது 1967 படி 15வது மொழியாக சிந்தி மொழி வந்து சேர்த்தாங்க. 71வது சட்ட திருத்தம் 1992 படி 16, 17, 18வது மொழியாக கொங்கணி, அதாவது 16வது மொழியாக கொங்கணி, 17வது மொழியாக மணிப்புரி, நேபாளி மொழிகள் சேர்த்தாங்க. 92வது சட்ட திருத்தம் 2003 படி 19, 20, 21, 22 4 மொழிகள் வந்து சேர்த்தாங்க. போடோ, டோக்ரி, மைதிலி, சாந்திலி இந்த 4 மொழிகள் வந்து ஆட் பண்ணாங்க. சட்ட திருத்தம் கொண்டு வந்தது 2003. 9வது அட்டவணை முதலாவது சட்ட திருத்தம், அது 1951 சேர்த்தாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த அட்டவணை 9. அது கூட நில சீர்திருத்தம், நிலவரி, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு, இதை பற்றிலாம் இருக்கும். நீதிமன்றங்களில் செய்ய முடியாத மத்திய மாநில சட்டங்களும் இதில் இடம்பெற்றிருக்கு. மொத்தம் 284 சட்டங்களை வந்து இந்த அட்டவணை 9 வந்து இருக்குது. அடுத்தது 10வது அட்டவணை 52வது சட்ட திருத்தம் 1985 படி சேர்த்தாங்க. கட்சி தாவலுடைய அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தகுதி இழப்பது பற்றி இந்த 10வது அட்டவணையில் குறிப்பிட்டிருக்கும். இந்த 11வது அட்டவணை எப்போ சேர்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 73வது சட்ட திருத்தம் 1992 படி சேர்க்கப்பட்டது. பஞ்சாயத்துகளுடைய அதிகாரங்கள் மற்றும் கடமைகள் பற்றி குறிப்பிடுது. மொத்தம் 29 துறைகள் இருக்குது. இதில் 1993 குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று 1993 ஏப்ரல் 24 நடைமுறைக்கு வந்தது. அடுத்தது 12வது அட்டவணை 74வது சட்ட திருத்தம் 1992 படி சேர்த்தாங்க. நகராட்சிகளுடைய அதிகாரங்கள் மற்றும் கடமைகள். 11 வந்து பஞ்சாயத்துகளுடைய அதிகாரங்கள் மற்றும் கடமைகள். இது வந்து நகராட்சிகளுடைய அதிகாரங்கள் மற்றும் கடமைகள் பற்றி குறிப்பிடுகிறது. 18 துறைகள் இருக்குது. இதில் 1993 ஜூன் 1 இது நடைமுறைக்கு வந்தது. டோட்டலாக 12 அட்டவணை இருக்குது.
42வது சட்ட திருத்தம் 1976 படி 5 துறைகள் மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. அது கல்வி, காடுகள், காட்டு விலங்குகளின் பாதுகாப்பு, அளவு மற்றும் எடைகள், நீதித்துறை நிர்வாகம். இந்த 5 டிபார்ட்மெண்ட்டையும் மாநில பட்டியல்லேருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றினாங்க. அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பார்த்திங்கன்னா அட்டவணை ஸ்டார்டிங்கில் 14 மொழி மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 8 மொழிகள் ஆட் ஆச்சு. இப்போது 22 மொழிகள் இருக்குது. சேர்க்கப்பட்ட மொழிகளில் பார்த்திங்கன்னா சிந்தி, கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி, போடோ, டோக்ரி, மைதிலி அண்ட் சாந்தலி இதெல்லாம் அதுக்கப்புறம் 8 மொழிகளையும் சேர்த்தாங்க. 96வது சட்ட திருத்தம் 2011 படி ஒரியா மொழி ஒடியா அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.